நீங்க மனிதனாக பிறந்ததற்கே மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த மனிதனாக பிறந்தது மட்டும் சிறப்பல்ல. மனிதனாக பிறந்தது மட்டும் சிறப்பல்ல. இந்திய திருநாட்டில் பிறந்ததற்காக மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இந்திய திருநாட்டில் பிறந்ததற்கு மட்டும் சிறப்பானதல்ல, தமிழகத்தில் பிறந்ததற்காக நீங்கள் இருமாப்பு அடைய வேண்டும். எங்க பிறந்தது? தமிழகத்தில். அதுலேயும் அம்மாப்பேட்டையில் பிறந்ததற்கு நீங்கள் தவம் செய்திருக்க வேண்டும். நான் இதை பொய்யாலாம் சொல்லலை, வார்த்தைக்காகலாம் சொல்லலை. நமக்கு 7 சமயங்கள் இருக்கு. சைவம், வைணவம், சாக்தம், கணாபத்யம், கௌமாரம், சௌரம், ஸ்மார்த்தம். எத்தனை சமயங்கள்? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 7 சமயங்கள். இந்த 7 சமயங்களை சைவம் அப்படின்னு சொன்னால் 283 கோவில்கள் பாடல் பெற்ற தலங்கள். அதில் 276 கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 283 கோவில்கள் சிறப்பு பெற்ற கோவில்கள் இந்தியா முழுவதும். அதில் 276 கோவில் எங்கே இருக்கிறது? தமிழகத்தில் இருக்கிறது. சாக்தம் என்று சொன்னால் நவதுர்க்கையை வணங்குகின்ற ஒரு மதம். நீங்கள் உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் போய் பாருங்கள், இந்தியாவின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் பாருங்கள், அம்பிகைக்குன்னு தனியாக பெருசாக கோவில் இருக்காது. அம்பிகைக்குன்னு தனியாக பெருசாக கோவில் இருக்காது. ஆனால் நம்முடைய தமிழகத்தில் மட்டும்தான் வீதிக்கு வீதி மாரியம்மன் கோவில் இருக்கும். அம்பிகையை வழிபடுகின்ற ஒரே நாடு. வீதிக்கு வீதி விநாயகருக்கு கோவில் இருக்கோ இல்லையோ, அம்பிகைக்கு கோவில் வைத்து வழிபடுகின்ற நாடு நம்முடைய தமிழ்நாடு. அதனால் அதுலேயும் அந்த மதத்திலும் சிறப்புடையவர்கள் நாம் தான். வைஷ்ணவம் 108 திவ்ய தலங்கள், திவ்ய தேசங்கள். அதில் 96 திவ்ய தேசங்கள் தமிழகத்தில் இருக்கு. எத்தனை தேசம்? 96 திவ்ய தேசம் தமிழகத்தில் இருக்கு. கணாபத்யம், அஷ்ட கணபதியினுடைய கோவில்கள் அத்துணையும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கு. கௌமாரம் முருகப்பெருமானுடைய சிறப்பு அம்சம் பொருந்தியது. இந்த முருகப்பெருமானுக்கு இந்தியா முழுவதும் 21 சிறப்பான கோவில்கள் இருக்கிறது. அதிலே 18 சிறப்பு ஸ்தலங்களும் தமிழகத்திலே இருக்கிறது. சௌரம் சூரியனை வழிபாடு. இந்த சூரிய வழிபாடு எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் சூரியனை மிகச்சிறப்பாக வழிபடுகிறவர்கள் நாம் தான். எப்போ வழிபடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம்? தை பொங்கல் அன்று சூரியனுக்கு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று விவசாயமாக நாம் வழிபடுகிறவர்கள் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறோம். இறுதியாக ஸ்மார்த்தம். எல்லா தெய்வங்களையும் வழிபடுகின்ற முறைக்கு தான் ஸ்மார்த்தம் என்று பெயர். நாங்கள் இதில் எந்த வேறுபாடும் கருதாமல், திருநீறு பூசியவன் பெருமாள் கோவிலுக்கு போவான், பெருமாள் கோவிலில் இருக்கிறவர்கள் திருநீர் பூசி இருக்கிற சைவத்திற்கு வருவார்கள். எந்த வேறுபாடு இல்லாமல் வணங்குகின்ற ஒரு தன்மை கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் நாம் தான். அதனால் தமிழகம் உயர்ந்தது. இன்னும் இருக்கு. இந்த சைவ சமயத்தை, சித்தாந்தத்தை காப்பாற்றுவதற்காக வந்தவர்கள் 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்களும் தோன்றி வாழ்ந்து சித்தத்திற்கு தேவையான அத்தனை நூல்களையும் எழுதி ஜீவசமாதி அடைந்த இடம் தமிழகம். 18 சித்தர்களுடைய ஜீவசமாதியும் எங்கே இருக்கிறது? தமிழகத்தில் தான் இருக்கு. 12 ஆழ்வார்கள் தோன்றி 4000 திவ்ய பிரபந்தம் படைத்தது இந்த தமிழகத்தில் தான். 63 நாயன்மார்கள் தோன்றி சைவம் தலைப்பதற்காக 63 நாயன்மார்கள் திருத்தொண்ட தொகை என்று அதை சிறப்பித்து பாடினார் சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி என்று நம்பியாண்டார் நம்பி பாடினார். இந்த 2 நூல்களை வைத்துக் கொண்டுதான் சேக்கிலார் பெரிய புராணம் பாடினார். அப்படியானால் அந்த 12 திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய அந்த திருமுறைகளையும் 63 நாயன்மார்களும் பிறந்து வாழ்ந்து இங்கேயே இருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். பஞ்சபூத ஸ்தலங்கள் நம்முடைய தமிழகத்தில் தான் இருக்குது. பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள், நவக்கிரக ஸ்தலங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், சப்த லிங்க ஸ்தலங்கள், இத்தனையும் இருக்கக்கூடிய ஒரே நாடு எந்த நாடு என்று சொன்னால் தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாட்டில் பிறந்ததற்காக பெருமை கொள்ளுங்கள். எங்கேயுமே இல்லைங்க.
நான் இது எவ்வளோ தூரம் எல்லா இடங்களும் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து கூகுளில் மேப் போட்டு பாருங்க. எங்கே சுற்றினாலும் எங்கே வந்து நிற்பீங்கன்னா தமிழகத்தின் ஒரு மூலையில் தான் வந்து நிற்பீங்க. எல்லா ஞானிகளும் எங்கே இருக்கிற. அதனால தான் உலகத்தையே ஒரு பசுமாட்டின் வடிவம் என்று சொன்னால், உலகமே ஒரு பசுமாட்டின் வடிவம் என்று சொன்னால், பசுமாட்டிலேயே ரொம்ப வணங்கத்தக்க இடம் எது தெரியுங்களா? அதோட மடிதான். ஏன்னா அது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது அமுதமாக நமக்கு கொடுக்க பாலை கொடுக்கக்கூடிய இடம் அதனுடைய மடி. உலகமே பசுமாட்டின் வடிவம் என்று சொன்னாலும், உலகமே ஆன்மீகத்தில் எவ்வளவு திளைத்திருந்தாலும், அந்த ஆன்மீகத்தின் சாரம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பசுமாட்டின் மடி போன்ற வடிவம் கொண்டது எது என்று சொன்னால் தமிழகம்தான். அப்படியானால் எது துணையாக வரும்னு நமக்கே தெரியலேனா, எது வாழ்விற்கு துணையாக வரும் என்று உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம். உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம். ஒரு முறை கருடாழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்டாராம், உலகத்தில் இருக்கிற மனிதர்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? கருடாழ்வார் சொன்னாராம், 3 வகையில் பிரிச்சிடலாம். எப்பா பல்லாயிரம் கோடி மக்கள் இருக்கிறாங்க, 3 வகையா பிரிக்கலாம்ங்கிற. ஆமாப்பா 3 வகையா பிரிச்சிடலாம். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை பெருமாளே, ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் 3ஆ பிரிக்கலான்னாராம். என்னப்பா 3 வகை? ஒரு வகை பறவைகளும் அதன் குஞ்சுகளும் போன்றவர்கள். ஒரு வகை எப்படி? பறவைகளும் அதன் குஞ்சுகளும் போன்றவர்கள். 2வது வகை பசுமாடும் கன்றுக்குட்டியும் போன்றவர்கள். 2வது வகை பசுமாடும் கன்றுக்குட்டியும் போன்றவர்கள். 3வது ஒரு வகை இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? கணவனும் மனைவியும் போன்றவர்கள். விளக்கம் புரியலையே என்னார் பெருமாள். விளக்கம் சொல்றார் கருடாழ்வார். முதல் வகை இந்த பறவையும் குட்டிகளும் போன்றவர்கள். இந்த பறவை என்ன பண்ணும்? நிறைய முட்டை போடும். அந்த முட்டையில் ஏதாவது ஒன்று தான் பொறிச்சு வரும். அதில் என்ன ஆகும்? சிலதை பாம்பு எடுத்துகிட்டு போயிடும், வேறு விலங்குகள்லாம் எடுத்துகிட்டு போயிடும். அதை பற்றிலாம் அது கவலைப்படாது. அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு அழுதுகிட்டுலாம் உட்காந்துருக்காது. சிலது தான் குஞ்சு பொறிக்கும். இந்த குஞ்சு பொறிச்ச பறவைகள்லே என்ன பண்ணுன்னா, சிலது பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி மேலேருந்து கீழே விழுந்து செத்து போயிடும். அப்போ மிச்சம் மீதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக அது ஒரு 20 முட்டை போட்டுச்சுன்னா ஒரு 4 முட்டை 4 குஞ்சு தப்பிச்சாவே அது பெரிய விஷயம். இந்த 4ம் அதுக்கு ரெக்க வந்தோடனே பறந்து போயிடும். இந்த தாய் பறவைகிட்டே நிற்குமானா நிற்காது. இது மாதிரி மனிதர்கள், ஒரு சில மனிதர்கள் எப்படின்னா பிறப்பாங்க, இறைவனே உன்னை பற்றிய எந்த ஞானமும் அவர்களுக்கு இருக்காது. உன்னை பற்றியே யோசிக்க மாட்டாங்க. பெருமாளே உன்னை பற்றியே சிந்திக்க மாட்டார். இதை பற்றி படிக்கணும், இந்த கல்வி வேண்டும், இந்த ஞானம் வேண்டும், இந்த ஆன்மீகம் வேண்டும், கல்வியை ஆன்மீகமாக கொண்டு வரணுங்கிற எந்த சிந்தனையும் இருக்காது. இந்த முட்டை கொடுத்த மாதிரி இந்த உலகத்திற்கு குழந்தைகளை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வாழ்ந்தோம் இருந்தோம், வாழ்ந்தா வாழ், இருந்தா இருக்கிறான், போனா போகலாம், நீயும் போறியா நானும் போகிறேன், அவ்வளோதான். இது ஒரு வகை. சரி, இந்த 2வது வகைன்னு சொன்னீங்க, அது என்னப்பா? இந்த பசுமாடும் கண்ணுக்குட்டி மாதிரி. இந்த கண்ணுக்குட்டியை ஒரு பக்கம் கட்டி போட்டிருப்பாங்க, பசுமாட்டை ஒரு பக்கம் கட்டி போட்டிருப்பாங்க. இந்த பசுவுக்கு கண்ணுக்குட்டி எப்படா வரும்னு கத்தும். இந்த கண்ணுக்குட்டி இருக்கே அது பசுமாட்டை எப்படா போய் பால் குடிக்கலான்னு அது கத்தும். இது 2ம் கத்திக்கிட்டே இருக்கும், ஆனால் வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏங்க வர முடியாது? கயிறு போட்டு கட்டி இருக்காங்க இல்லைங்களா? இந்த கயிறு போட்டு கட்டி இருக்கிறதுனால அந்த பசுமாட்டால் வர முடியாது, இந்த கண்ணுக்குட்டியாலையும் வர முடியாது. இது மாதிரி மனிதர்கள்னால் கருடாழ்வார் சொன்னார், இது போன்ற மனிதர்கள். அது என்னப்பா அது போன்ற மனிதர்கள்? அதாவது இந்த பசுமாட்டுக்கு கண்ணுக்கு தெரியும், கண்ணுக்குட்டிக்கு பசுமாடும் கண்ணுக்கு தெரியும், ஆனால் வர முடியாது. அந்த மாதிரி உன்னைய தெரியும். இந்த மனிதர்களுக்கெல்லாம் யாரை தெரியும்? உன்னைய தெரியும். உன்கிட்ட வரணும்னு ஆசை, உன்கிட்ட எப்படியாவது சேர்ந்துட மாட்டோமான்னு ஆசை. உன் மடியில் இருக்கக்கூடிய பாலை குடிச்சிட மாட்டோமான்னு பசுமாட்டு கண்ணுக்குட்டி எப்படி துடிக்குதோ அது போல உன்னுடைய ஆன்மீகத்தை, உன்னுடைய ஞானத்தை, உன்னுடைய ஆலயத்திற்கு உன்னுடைய ஒன்றுதலோடு உன்னை பாடி பரவணும்னு எங்களுக்கு ஆசை, ஊறி திளைக்கணும்னு எண்ணம்.
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. அப்படியெல்லாம் ஒன்றி போகணும்னு ஆசை. ஆனால் இந்த கயிறு கட்டியிருக்கிற மாதிரி பந்தபாசம்ங்கிற கயிறு கட்டியிருக்கு. பிள்ளைங்க இருக்கிறாங்க, கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம். ஐயோ என் பிள்ளைக்கு டிஃபன் செய்யணும், என் வீட்டுக்கார் வந்துடுவார், சமைச்சு வைக்கணும், வீட்டுக்கு அவங்க வரேன்னு இருக்காங்க. ஏதாவது ஒரு வேலையை சாக்கா சொல்லி அந்த வேலையிலிருந்து இறைவனை வழிபடுகின்ற இடத்துலேருந்து நம்ம தள்ளிடுவோம். நமக்கு கண்ணுக்கு தெரிந்தே உன்னை வழிபடாமலும் ஞானத்தை அடையாமலும் கல்வியை அடையாமலும் இருக்கின்ற ஒரு மனிதர்கள், அவர்களுக்கு அந்த துணை கிடைக்காமலே போயிடும். இந்த மூணாவதாக ஒன்று சொன்னேப்பா, கணவன் மனைவி மாதிரி. அது என்ன? திருமணம் ஆகும்போது இந்த கணவனை பற்றி இவளுக்கு தெரியாது, இந்த மனைவியை பற்றி அவனுக்கு தெரியாது. இந்த மனைவி என்ன பண்ணுவா, இந்த கணவன் எப்படியாவது தன்னிடத்திலே வந்துவிட வேண்டும், தனக்குள்ளே வந்துவிட வேண்டும், தன் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைப்பா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஆடை அணிவா, அவனுக்காக பூ அணிவா, அவனுக்காக நகை போடுவா, அவனுக்காக தன்னை அலங்கரித்து கொள்வாள். அப்படி அலங்கரித்து அவனுக்காக சமைத்து அவனுக்காக உடை உடுத்தி அவனுக்காக நகை போட்டு அவனுக்காகவே வாழ்ந்து அவனை தன்னுடையவனாக மாற்றி விடுவாள். இதுதான் மூன்றாவது வகையினர். அதுபோல நீதான் கடவுள் என்று தெரிந்து உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக, உனக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக எதை செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்களே, அவர்கள்தான் கணவன் மனைவியை போன்றவர்கள் என்று கருடாழ்வார் சொன்னார். நாம் அப்படி இருக்கணும். ஈருடல் ஓர் உயிர், இந்த உறவு போல இருக்க வேண்டுமாம். அப்படியானால் இதை நினைக்கின்ற அறிவு இருக்கிறதே, அதுதான் துணையாய் வரும். முதல்ல அந்த அறிவு வேண்டும். கல்வியின் மூலமாக நீங்கள் எதை அடைய போகிறீர்கள்? அதனால்தான் சொன்னாரு, கற்றதனால். நான் சொல்றது கல்வி எவ்வளோ உயர்வானதுன்னெலாம் சொல்லிட்டேன். சரி, இந்த படிச்சு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். நீ எவ்வளோ வேணா படிச்சிருக்கலாம்ப்பா, அந்த படிப்பு பிறவிக்கு 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 உனக்கு தொடர்ந்து வரலாம். ஆனால் அதையும் தாண்டி இறைவனுடைய திருப்பாதங்களை தொட வேண்டும் என்கின்ற எண்ணமில்லாத கல்வியினால் பயனில்லை என்று நம் பெரியவர்கள் சொன்னார்கள். இப்போ துணையாய் எது வரும்? கல்வி வரும். அந்த கல்விக்கு துணையாய் எது வரும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடி வரும், இறைவனுடைய பாதார விந்தங்கள் வரும். இறைவன் என்ன செய்வான்? உங்களுக்கு எதையும் செய்வான். நீங்க போர் முடிந்தது, மகாபாரத போர் முடிந்தது, முடிந்த உடனே மகாரதர்கள் எல்லோருக்கும் மரியாதை செய்கின்ற கட்டம். மகாரதர்கள், ரதன்னா ஓட்டுகிறவன், தருமனுடைய தேரோட்டி, அவன் தேர்ல இருந்து முதல்ல இறங்குறான். இறங்கின உடனே தர்மன் வெளியே அவனுக்கு ஒரு மணிமாலை எல்லாம் பரிசளித்து அவனை பாராட்டி பொன்னாடை போர்த்தி அவனுக்கு மரியாதை செய்கிறான். தருமன் செஞ்ச உடனே எல்லாரும் கரவொலி எழுப்பி அவரை பாராட்டுறாங்க. யாரு? அந்த மகாரதன். அந்த தருமனுடைய தேரை இதுகாரும் ஓட்டிய அந்த ரதத்தை ஓட்டியவனுக்கு மிகப்பெரிய மரியாதையை தருமன் செய்தான். அடுத்ததா பீமன். பீமனோட தேர் ரொம்ப பெருசு, அதனால அவன் தேரை ஓட்டுறவனும் மிகப்பெரிய பலசாலியா இருக்கக்கூடிய ஒரு மகாரதன். அவனுக்கு மரியாதை செய்வதற்காக உடனே பீமன் மகாரதனை தேரிலிருந்து இறங்க வைத்து அவனை அழைத்து கொண்டு அவனுக்கு பொன்னாடை போர்த்தி ஆடை அணிகளெல்லாம் கொடுத்து மாலைகள் எல்லாம் கொடுத்து அவனை மரியாதை செஞ்சு பொன்னாடை போர்த்தி ரொம்ப கௌரவிச்சான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் அர்ஜுனன். அவனுக்கு என்ன தோணுச்சு? ஆஹா, மகாரதனாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தர் இருந்தாலும் நமக்கு பரமாத்மாவே மகாரதராக இருக்கிறார். இப்போ அவர் முதல்ல இறங்கி நிற்பார், அவருக்கு பொன்னாடை போத்தி அவருக்கு நகை போட்டு அவரை மரியாதைப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது. அவனுக்கு ஒரு சின்ன கர்வம் தலை தூக்கியது. அந்த மகாரதன் எல்லோரிடமும் அந்த பீமனுடைய மகாரதன் வணங்கி அதை ஏற்றுக்கொள்கிறான். தர்மனுடைய மகாரதன் அதையும் வணங்கி ஏற்றுக்கொள்கிறான்.
இதையெல்லாம் பார்க்குறப்ப உள்ள ஒரு சின்ன அல்ப ஆசையாவது வந்துடாதா? என்ன ஆசை? பரமாத்மா வணங்கி நம்ம இடத்துல நிற்க போகிறார், நாம போய் பொன்னாடை போத்தி ஆடை அணிகளெல்லாம் கொடுத்து அவரை நம்ம மரியாதை செய்ய போறோம். பரமாத்மாவையே மரியாதை செய்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்ஜுனன் நினைச்சான். இப்ப அந்த 2 பேரும் முடிச்சுட்டு மூணாவதா எல்லாரும் அர்ஜுனனோட தேரை பார்க்குறாங்க. அர்ஜுனன் கண்ண பரமாத்மாவை பார்க்குறார். கண்ண பரமாத்மா என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இறங்கி நின்று இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இறங்கலை. அர்ஜுனனை பார்த்து சொன்னார், நீ இறங்குன்னார். என்ன சொன்னார்? நீ இறங்குப்பா. அர்ஜுனனுக்கு மனம் கவலையாக இருந்தது. கர்மயோகத்தை சொன்னவன் இவன் தான். இங்கே உட்கார்ந்துருக்கிறவன் சாதாரணமானவன் இல்லை. பகவத்கீதையிலே கர்மாவை பற்றி பேசியவன். கர்மயோகம், நீ எதை செய்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலை நியாயமானதாக யாரா இருந்தாலும் சரி, உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை நீ சரிவர செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவன் இவன். அப்படியானால் இவனுடைய கர்மா இப்ப தேரோட்டி இல்லையா? அப்ப தேரோட்டுகின்ற தொழிலை இவன் கேவலமாக நினைக்கிறானா? எனக்கு தேரோட்டியதை இவன் சரியான கர்மாவாக செய்யவில்லையே. கர்மயோகத்தை பற்றி பெருமான் சொல்லி இருக்கிறான், ஆனால் கர்மயோகத்திலிருந்து இறைவனே தடுமாறுகிறானே. இந்த எண்ணம் அர்ஜுனனுக்குள்ளே வேர்விட்டு அப்படியே மரமாக வளர்கிறது. பரமாத்மா இறங்க சொல்லிட்டார். அர்ஜுனன் ரொம்ப சங்கடத்தோட இறங்கி நிற்கிறான். எல்லாரும் பார்க்கிறார்கள். நல்லா இறங்கி ஒதுங்கி நில்லுன்னார். இறங்கி நின்னதுக்கப்புறம் இப்படி திரும்பி மேலே பார்த்தார். கொடியில் யார் உட்கார்ந்துருக்கிறாங்க? ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா அர்ஜுனனோட கொடியில் ஆஞ்சநேயர் தான் உட்கார்ந்தார். ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கிறார். அது உட்கார்ந்ததுக்கே ஒரு வரலாறு இருக்குது. ஆஞ்சநேயர் ஏன் அர்ஜுனனோட கொடியில் வந்து உட்கார்ந்தாருங்கிறதுக்கே ஒரு கதை இருக்குது. இப்போ கொடியில் இருக்கிற ஆஞ்சநேயரை பார்த்தார். ஆஞ்சநேயர் எகிரி குதிச்சிட்டார். இப்போ கொடியில் ஆஞ்சநேயர் இல்லை. இப்போ பரமாத்மா எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் நகர்ந்து நில்லுங்க, எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்கன்னார். இன்னும் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இப்படி அவமானப்படுத்துறார், தான் நிற்கிற இடத்துல கூட யாரையும் நிற்க விட மாட்டேங்கிறார், எதுக்கு பரமாத்மா இப்படி செய்கிறாருன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரையும் ஒதுங்கி நில்லுங்கள், ஒதுங்கி நில்லுங்கள், ஒதுங்கி நில்லுங்கள்னு எல்லாரையும் நகர்த்துறார். பீமனுடைய தேரே நகர்ந்து போகுது. இந்த பக்கம் நகுலன் சகாதேவனுடைய தேரும் நகர்ந்து போகிறது. எல்லாத்தையும் நகர சொல்லிட்டு எகிரி குதித்தார் கண்ண பரமாத்மா. இவர் குதித்த அடுத்த வினாடி அந்த தேர் தீப்பற்றி எரிந்தது. என்ன பிடிச்சி எரிஞ்சது? தீப்பற்றி எரிஞ்சது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அந்த தீயினுடைய பிளம்புகள் நாலா திசையிலும் பரவுகிறது. எல்லாரும் ஒதுங்கி ஓடுகிறார்கள். இந்த தீ அடங்கிய பிறகு அர்ஜுனன் ஓடி வந்தான். கண்ணா, கிருஷ்ணா, கோவிந்தா, என்ன நடக்கிறது? என்ன நடந்தது? தருமன் நிற்கிறான், பீமன் நிற்கிறான், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேரும் பஞ்ச பாண்டவர்களும் நிற்கிறார்கள். எல்லா மகாரதர்களும் நிற்கிறார்கள். அப்போதான் கண்ண பரமாத்மா சொன்னார், நீ போர் செய்கிற போது எல்லோரும் நிறைய ஏவல்களை உன்னிடத்தில் ஏவி விட்டார், உனக்கு தீய சக்தியை ஏவி விட்டார்கள். இதெல்லாம் ஏவி விடுகிற போதெல்லாம் அது உன்னை தாக்காமல் இருப்பதற்கு நான் இருந்த காரணத்தினால் அது எதுவுமே உன்னை தாக்காமல் இருந்தது. மேலே இருக்கிற ஆஞ்சநேயன் இருந்த காரணத்தினாலும் அது உன்னை தாக்காமல் இருந்தது. நீ என்ன நினைத்தாய்? நான் இறங்கி நின்று உன்னிடத்திலே பணிந்து மாலை வாங்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாய். முதலில் நான் இறங்கி இருப்பேன் என்று சொன்னால் நீ தேரோடு எரிந்து போயிருப்பாய். அதனால்தான் நான் உன்னை முதலில் இறங்கச் சொன்னேன் என்று சொன்னான் பரமா. இப்பொழுது வேண்டுமானால் நான் உன்னை வணங்குகிறேன் என்று பரமாத்மா சொல்லிக் கொண்டிருக்கும் போது அர்ஜுனன் எங்க இருந்தான் தெரியுமா? பரமாத்மாவுடைய பாதத்தில் கிடந்தான். கிருஷ்ணா, உன்னை தெரியாம பேசிட்டேன்டா, உன் குணம் இதுதான்ங்க இறைவன். தெரியுதுங்களா? அப்ப அறிவு இப்படிப்பட்ட ஒரு இறைவனை வணங்கவில்லை என்றால் இந்த அறிவு இருந்து என்ன பயன்? இப்படிப்பட்ட ஒரு இறைவனை தன்னை தாழ்த்தி கொண்டு அடியவர்களை மேலே தூக்கி நிறுத்துகிற ஒரு இறைவன் நமக்கு கிடைத்திருக்கிற இறைவன், அவனை வணங்கவில்லை என்றால் இந்த அறிவினால் என்ன பயன்?